ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நம்ம துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இவையெல்லாம் ஆண்டவரே கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் ஆசீர்வதித்தாங்க. இதோடு நீங்கள் இடைப்படுங்க. பேசுவது நானா இல்லாமல் அதே நம்மோடு நீங்கள் இடைப்படுங்க. இன்றைக்கு எந்த வார்த்தைக்கு பேச சுத்தமாக இருக்கிறீரோ அதை எங்களோடு உங்கள் பேசுகிறார். இதை காரியங்கள் செய்ய படைத்த காரியம் ஏசு பேசி நல்லதாகவும் ஆமாம் பேசலாம். இன்றைக்கு அந்த எபேசியர் நிறுவனத்தில் இருக்கிற முக்கியமான வார்த்தைகளை முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஆழமான சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன பேசணும்னு சித்தமாக இருக்கிறாரோ அதை இதோட பேசணும். தோன்றும் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். தேவனுடைய சித்தத்தினாலே அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே பவுல் அப்போஸ்தலருடைய நிருபத்தில் எல்லா இது எபேசியர் மட்டும் இல்லை, எல்லா 3 காரியங்கள் இருக்குது. முதல் 2 காரியம் முதல்ல இருக்கும். என்னன்னா முதல் காரியம் இன்ட்ரடக்ஷன் இருக்கும். அந்த இன்ட்ரடக்ஷன்னா யாருக்கு எழுதுறேன், இது எபேசிய சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு என்ன பண்ணுறாரு, எழுதுறாரு. அதான் இன்ட்ரடக்ஷன். அதில் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் எழுதப்பட்ட நிருபம் இது. இப்போது இங்கே இருக்கிற வார்த்தைகள் வந்து பவுல் அப்போஸ்தலர் அனுபவத்தில் என்ன அவர் எதிர்கொண்ட காரியங்கள், சபையில் பார்த்த காரியங்கள், எல்லா இடத்துலையும் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சபையை எப்படி ஊக்குவிக்க வேண்டும் என்ற காரியங்கள் என்ன பண்ணுறதுல எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் எழுதியிருக்கிறார். இப்போது 2வது காரியம்னா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். அந்த கர்த்தராகிய இதானாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு திரும்ப சமாதானம் உண்டாவதாக. அது ஒரு வாழ்த்து. யாருக்கு எழுதுறான்னு இருக்குது. அப்புறம் வாழ்த்துதலை தெரிவிக்கிறார். நிறைய இடத்துல நமக்கு அந்த வாழ்த்துதல் வந்து நம்ம யாருக்குள்ளாக வாழ்கிறோன்னு இருக்குது. நம்ம எல்லாரும் பிரைஸ் சிஸ்டம் நம்ம சொல்லிடுறோம் இல்லையா? இப்போ யார் மகிமை கேட்டு வாழ்கிறோம், யார் தேவ மகிமை கேட்டு ஒருத்தரை வாழ்கிறோம். ஸ்தோத்திரம் பிரைஸ் லார்ட். அதான் தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை உண்டாகிறாங்க. அதுதான் சொல்லி தான் என்ன பண்ணுறோம், ஒருத்தரை வாழ்கிறோம். பிரைஸ் லார்ட்னா தேவனுக்கு மகிமை. இப்போது வாழ்த்ததுலே அவருக்குள்ளாலே என்ன பண்ணுறோம், வாழ்த்துறோம். நார்மலாக எல்லாரோட நம்ம அறியாமே வாழ்த்துறோம். அனுதின காரியங்கள் ஸ்தோத்திரம் சொல்கிறோம், எல்லா காரியமும் செய்கிறோம். 3வது காரியம் என்னன்னா, எதுக்காக நம்ம எழுதப்பட்டிருக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவுக்குள்ளாலே நம்ம எப்படி இருக்கிறோம், அதுதான் மெயினான காரியம். சப்ஜெக்டு எழுதுற 3வது காரியம் சப்ஜெக்ட், அந்த லெட்டரோட கருப்பொருள். எபேசு சபைக்காக எழுதப்பட்ட கருப்பொருள் தான் 3வது வசனத்தில் இருக்குது. என்ன நோக்கத்துக்காக எழுதுறேன், எந்த காரியங்களுக்காக எழுதுறேன். இப்போ கிறிஸ்துவுக்குள்ளாலே எப்படி இருக்க வேண்டும், அது நிற்பது, கிறிஸ்துவுக்குள்ளாலே நிற்பது, அதை குறித்து தான் மெயினான சப்ஜெக்ட். அது மெயின் சப்ஜெக்ட் என்னது, எபேசு கிறிஸ்துவுக்குள்ளால நம்ம எப்படி நிற்கணும், அவருக்குள்ளால நம்ம எப்படி வாழணும், நடக்கணும். அதான் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். யாருக்கு ஸ்தோத்திரம்? அவருக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தாலும் நம்மை
ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் தான் என்ன பண்றாரு? எல்லா ஆசீர்வாதம். இப்போ நமக்கு வருகிற ஆசீர்வாதம் யாருக்குள்ளால வருகிறது? கிறிஸ்துவுக்குள்ளாலே வருகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாலே வருகிறது. அப்ப அவருக்குள்ளால நிற்பதுதான் நமக்கு சரியான ஒரு காரியம். அவருக்குள்ளால நிற்க வேண்டும். இந்த வாழ்க்கை அவருக்குள்ளாலே எல்லா காரியங்களும் நம்ம நடக்க வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவருக்குள்ளாலே இருக்க வேண்டும். அவருக்குள்ளாலே நிலைக்க வேண்டும். அவருக்குள்ளாலே வளர வேண்டும். அவருக்குள்ளாலே பெருக வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியம் அவருக்குள்ளாலே இருக்கும்போது அதுல ஆசீர்வாதங்கள் நமக்கு சேரும். சகல ஆசீர்வாதம் இல்லையா? சகல ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பிதாவாகிய தேவன் எதுவுமே தனித்தனியாக செயல்படுகிறது இல்லை. அவள் செயல்பாடுகள் ஒன்றோடு ஒன்று இணைந்ததா இருக்குது. பிதாவாகிய தேவனாலும் குமாரன் இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்தாவியானவரும் 3 பேரும் என்ன பண்றாரு? ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதாய் காரியங்கள் என்ன பண்றாரு? செய்கிறார். அவருடைய தன்மைகள் வேற வேறதா இருக்கலாம். ஆனா அவன் செயல்பாடுகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் அவங்க எப்படி அப்படிதான் என்ன நமக்கு கிரியைகளை செய்கிறார். நம்முடைய தன்மையும் வேற வேற இருக்கலாம். நமக்கு ஆவி இருக்கு, ஆத்மா, சரீரம் இருக்குது, ஆத்மா இருக்குது இல்லையா? இப்போ இந்த எல்லா அது மூணு தன்மைகளா இருக்குது. ஆனா மூன்று காரியங்களா இருக்கு. ஆனா அதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம இல்லையா? அதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம. அதுல ஒண்ணு கூட இல்லைன்னா மனுஷனா இருக்க முடியாது. எதுவுமே இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த தன்மை, அந்த ஆண்டோட தன்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவரை போலவே நம்மளும் என்ன பண்ண உருவாக்கி இருக்கிறார். சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறோம். அவரை போலவே நம்ம என்ன பண்ணுவாரு? உருவாக்கி இருக்கிறார். அவர் சாயலுக்கு ஒப்பாய் நம்ம என்ன பண்ணுவார்? உருவாக்கி இருக்கிறார். இப்போ அவர் நம்ம பிள்ளை என்கிற ஸ்தானத்தை நமக்கு என்ன பண்ணார்? கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளை என்கிற ஸ்தானத்தை என்ன பண்ணாரு? கொடுத்திருக்கிறார். அப்போ எதற்காக இப்போ சப்ஜெக்ட் வாசிப்போம். இப்போ அடுத்தது 4ஆம் வசனத்தை வாசிப்போம். நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமா இருப்பதற்கு தெரிந்து கொள்ளபடி. இப்போ அதான் இப்போ முதல்ல எதுக்குதான் இப்போ தான் மெயினான காரியத்துக்கு வருகிறோம். நம்ம என்ன பண்ணாரு? அன்பு கூர்ந்தார். எதுக்காக? நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார். எப்போ உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்ம என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டு இருக்கிறார். நம்ம எதுக்காக தெரிந்து கொண்டார்? நம்ம குற்றம் இல்லாமல் அவர் முன்பாக நிற்கும்படியாக, குற்றம் இல்லாமல் அவர் முன்பாக நிற்கும்படியாக நம்ம முன்னாடியே நம்ம உலகத்தோடு முன்பாக என்ன பண்ண தெரிந்து கொண்டு இருக்கிறார். எதனால? அவன் நம்ம வைத்தா அன்பினால, வேற எதுவும் இல்லை. நம்ம தகுதி உள்ளவரா இருக்கிறதுனால தெரிந்து கொள்ளல. தகுதியற்ற நம்மளை தகுதிப்படுத்தி ஒரு ஒரு ஸ்தானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். காரணம் என்ன? நம்மை வைத்த அன்பினால. ஹல்லேலூயா. இப்ப அடுத்த வாசிப்போம். முடிவாக சுவீகார புத்திரராகும்படி. ஹல்லேலூயா. இப்போ நம்ம தகுதி உள்ளவர்களால கிடையாது. நீங்க சொல்ற பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக அவர் நமக்கு மகிமையின் புகழ்ச்சி என்ன பண்ணாரு? தந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. தம்முடைய மகிமையின் புகழ்ச்சி நமக்கு என்ன பண்ணாரு? தந்திருக்கிறாரு. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவுக்குள் இயேசு மூலமாக நமக்கு சுவீகாரப்படும்படி முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க வீட்டுல போயிட்டு பேசுறது வாசிக்கும் 6 அதிகாரம் தான் இருக்கு. நேரம் வாசிக்கும். இன்னும் அதிகமான ஆழமான சப்ஜெக்ட் அதுல இருக்குது. நம்ம முழுசா இங்கே பார்க்க முடியாது. இந்த லெட்டரை நான் எதுக்காக சொன்னேன்? இதை நான் எப்படி வாசிக்கணும் என்று நான் இப்போ சொல்லியிருக்கேன். லெட்டரை எப்படி வாசிக்கணுமோ அது மாதிரி தான் என்ன பண்ணலாம். பவுலோட நிருபங்கள் எல்லாமே வாசிக்கணும். ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கு, ஒரு இது இருக்கு,
யாருக்கு எழுதுறது இருக்குது, அந்த மாதிரி காரியங்களை நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம வந்து அவர் சித்தத்தின்படி நம்ம என்ன பண்ண முன்குறித்ததுனால நம்ம அவரோட பிள்ளை என்கிற ஒரு ஸ்தானத்தை பெற்றிருக்கிறோம். சுவிகார புத்திரர் அப்படின்னா அவருடைய எல்லா காரியங்களுக்கும் நம்ம ஒரு நமக்கு அவருக்குள்ள காரியங்களா எனக்கும் உரியது, அவருடைய பங்கு எனக்கு உரியது. அல்லேலூயா. ஆண்டுடைய பங்கு எனக்கு உரியதா இருக்கிறது. எனக்கு ஒரு பகுதியை நம்ம வச்சிருக்கிறாரு, எனக்கு ஒரு தகுதியை கொடுத்திருக்கிறாரு, ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்காரு. அப்போ அவருக்குள்ளாலே நான் நிற்க வேண்டும். அல்லேலூயா. என் வாழ்க்கை அவருக்குள்ளாலே கட்டப்பட்டதாய் இருக்க வேண்டும். யாருக்குள்ளாலே? கிறிஸ்து இயேசுக்குள்ளாலே கட்டப்பட்டதாய் இருக்க வேண்டும். அப்போ இரண்டாவது காரியம் என்னன்னா, கர்த்தருக்குள் நான் என்ன பண்ண வேண்டும்? அடிப்படைதல் வேண்டும். சப்ஜெக்ஷன் சொல்றது. அப்போ என்னை நான் உட்படுத்துதல் அவசியமா இருக்குது. எனக்குள்ளாலே நான் என்ன பண்ணும்? கீழ்ப்படிதல் அவசியமா இருக்குது. ஒரு அடிமை என்று சொல்லும்போது ஒரு எஜமான் தனக்கு ஊழியக்காரன் என்ன பண்றான்? அவனுக்கு எஜமானுக்கு என்ன பண்ண கீழ்ப்படுத்தவனா இருக்கிறான். நான் ஆண்டவருக்கு கர்த்தருக்கு நான் கீழ்ப்படுத்தவனா இல்லை என்று சொன்னால், கீழ்ப்படுத்தவில்லை என்று சொன்னால் எனக்கு எதுவுமே வராது. அல்லேலூயா. நான் பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்பட்டவரா இருக்கிறேன். நீங்களும் அவருக்கு கீழ்ப்பட்டவரா இருக்க வேண்டும். எல்லாரும் அவருக்குள்ளாக கீழ்ப்பட்டதா இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நான் அடிப்படைகள் அவசியமா இருக்கிறது. அந்த சப்ஜிகேஷனு இருக்க வேண்டும். ஆங்கில சப்ஜிகேஷன் நான் என்ன பண்ண தாழ்த்த வேண்டும். முழுமையாக நான் தாழ்த்த வேண்டும். நான் தாழ்த்தவில்லைன்னா என் வாழ்க்கையில எந்த ஒரு காரியமே நடக்காது. நான் இஷ்டம் போல நான் நடப்பேன், என் இஷ்டம் போல நான் வாழ்வேன், என் இஷ்டம் போல நான் செய்வேன், யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாதுன்னு சொன்னா அவட அரவணைப்புக்குள்ளாலே வர முடியாது. அவர் கீழே நம்ம வர முடியாது. நம்ம தனிப்பட்டவர்களா இருப்போம். இங்க நீங்க தனிமையா இருந்தீங்கன்னா, இங்க நீங்க பிரிஞ்சு இருந்தீங்கன்னா, அங்கேயே நிச்சயமா என்ன பண்ணுவோம்? பிரிஞ்சு இருக்க வேண்டும். வாய்ப்புகள் போயிடும். 6ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிங்கள். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பொறுமையா அந்த சப்ஜெக்ஷன் வந்து எப்படி சொல்லி ஆரம்பிக்கிறார்? எப்படி கீழ்பட்டு இருக்க வேண்டும் என்று கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இது வந்து நீதிமொழிகள் இருந்து இங்க பேசுறாரு. நீதிமொழிகளுக்கு இதுக்கு என்ன பண்றாரு? இணைச்சி என்ன பண்றாரு? இங்க பவுல் என்ன பண்றாரு? பேசுறாரு எபேசு சபைக்கு. பிள்ளைகளே, நீங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். பிள்ளைகிட்ட இருந்து ஆரம்பிச்சாரு. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, உன் வாழ்நாள் நீடிப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும். அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைகள் கேட்டீங்களா? அதான் பிள்ளைகள் கேட்கறது இல்லை. பிள்ளைகள் இப்பெல்லாம் இது கீழ்ப்படிறது இல்லை. கீழ்ப்படிதெல்லாம் முதல் பெரிதான கற்பனை. முதல் பெரிதான கற்பனை நீங்க கீழ்ப்படியணும். அந்த அதுதான் முதல்ல ஆதாம் என்ன பண்ணா? தவறுனா. முதல் மனுஷன் என்ன பண்ணா? கீழ்ப்படியல. ஏன்னா பிசாசுக்கு நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. அதனால என்னெல்லாம் பண்ண வைக்க முடியுமோ என்ன பண்ணுவான்? ஆண்டவருக்கு பிரிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் என்ன பண்ணுவான்? ஹலோ, இருக்கீங்களா? நீங்கள் யாருக்கு கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும்? ஆண்டுக்கு கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும். அந்த கீழ்ப்படிதல் அவசியம். அப்போ அந்த கீழ்ப்படிதல் ஒவ்வொருத்தருக்கும், ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். என் பிள்ளையே நம்ம என்ன பண்ண சலத்துல எல்லாம் சொன்னாலும் மூச்சு தூக்கி வச்சுட்டு போயிடும். அடிக்குது. ஆனா என்னை தவிர மிச்சம் எல்லாரும் அடிக்கும். ஏன்னா என்ன என் மேல கை வச்சா அவளுக்கு திருப்பி அடிங்களும் தெரியும். காரணம் என்னன்னா, என்ன தப்பு பண்ணா
அடி விழுன்னு அதுக்கு தெரியணும். சின்ன பிள்ளையிலேருந்து கண்டித்து உணர்த்துதல் அவசியம். அப்போ அது முதிர் வயது வரைக்கும் அது என்ன கடைபிடிப்பாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம வழி நடத்தவில்லை என்று சொன்னால், பிள்ளைய சரியான ஒழுக்கத்தில் நம்ம வளர்க்கவில்லை என்று சொன்னால், நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் பிள்ளை செய்யும். நம்ம என்ன காரியம் செய்யணுமோ அதான் பிள்ளைங்க என்ன பண்ணுவோம் செய்யும். நம்ம ஒழுங்கா இல்லைன்னா அதுவும் ஒழுங்கினமாக தான் மாறும். நம்ம எக்ஸாம்பிளா இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க என்ன பண்ண சரியா இருக்காது. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் தனது தாயும் கனம் பண்ணுவாயாக. பிள்ளைகள் பெற்றோருக்கு கனப்படுத்துறீங்களா? கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்குறீங்களா? மரியாதை கொடுக்குறீங்களா? புரிஞ்சுக்கோங்க, சும்மா கிடையாது, விளையாட்டு சொல்லல. அது உங்க மேல விழுந்த கடமை. உங்க பெற்றோருக்கு கனத்தை என்ன பண்ண கொடுக்க வேண்டும். உங்களை பெற்றெடுத்து இவ்வளவு தூரம் வளர்த்திருக்கிறாங்க, அது கொடுக்க வேண்டிய கனத்தை என்ன பண்ணும் கொடுத்தே ஆகணும் என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல். இப்ப அடுத்தது பிதாக்கள், அப்பாக்கள். சரியா? இப்ப அப்பாக்களுக்கு வருவோம். கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவளை. ஹலோ அப்பாக்களே, எனக்கு ஒரு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. பிதாக்களே என்ன பண்ணுமா, உங்க பிள்ளைகள் என்ன பண்ணாது, கோபப்படுத்தாதீங்க. அது வரதான் செய்யும். ஆனா நம்ம நம்ம அவங்களோட பெரியவங்க, நம்ம அதுக்கேற்றபடி நம்ம என்ன பண்ணுவோம் இருக்கணும். ஏன்னா அவங்க இப்ப என்னன்னா கர்த்தருக்கேற்ற சிக்ஷை இல்லைனாலும் என்ன பண்ணுவோம், உங்களை பிள்ளைகளை நம்ம சிக்ஷிக்க வேண்டும். அவங்களை வளர்ப்பீர்களாக இருக்கு. சிக்ஷை மாத்திரம் இல்ல, போதிக்கணும். நீங்க போதிக்கணும் உங்க பிள்ளைகளுக்கு. கண்டிப்பு இருக்கணும். கண்டிப்பு இருக்கணும். தப்பு பண்ணா அடிவுளோட பயம் இருக்கணும். அதே போல சரியா பாதையில நீங்க போதிக்கப்பட்டதும் உங்க பிள்ளைகளை நீங்க போதிக்க முடியும். புரியுதா சொல்றது? முதல்ல நீங்க போதிக்கப்பட்டதா இருந்தால்தான் உங்க பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணணும், போதிக்க முடியும். அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். எது நல்ல வழி, எது கெட்ட வழின்னு கரெக்டா காட்ட முடியும். நீங்க சரியா இல்லாமல் பிள்ளைகளை போதிக்க முடியாது, சரிப்படுத்த முடியாது. நீங்கள் சீர்பொருந்த வேண்டும். முதல்ல ஒரு தகப்பன் சீர்பொருந்தவனா இருந்தால் அப்பிள்ளை என்ன பண்ணலாம், கண்டிக்கலாம், சிச்சிக்கலாம். தப்பு பண்ணும்போது அவரே வழி மாறி போனா, அவரே செய்ய வேண்டியதை செய்யக்கூடாதான்னு செஞ்சுட்டு பிள்ளை இது பண்ணா அதெல்லாம் வேலைக்காகாது. அல்லேலூயா. நீங்கள் அதுக்கு முற்பட்டவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் அதுக்கு ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்தால் அது இந்த காரியத்தை செய்யலாம். அல்லேலூயா. தகப்பன் ஸ்தானத்துக்கு தகுதி உள்ளவர்களா நீங்க ஒருத்தர் இல்லைன்னா என்னதான் கண்டிச்சு ஒரு பொழுதிலும் இல்லை. குடும்பக்காரன் போலதான் தெரிவிங்க. வீட்டுல குடும்பத்துல தெரிய மாட்டீங்க, குடும்பக்காரன் போலதான் என்ன பண்ணுவீங்க தெரிவிங்க. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரப்படி உங்கள் எஜமான்களுக்கு இருக்கிறவர்களுக்கும் பயத்தோட நடுக்கத்தோடும் காவலத்த மனதோடும் கீழ்ப்படுத்து மனுஷனுக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்யலாம். ஒரு ஊழியக்காரன், வேலைக்காரன் தன் எஜமானுக்கு எப்படி இருக்கணுமா, உண்மையா இருக்கணும். உண்மையின்படி ஊழியம் செய்யணும். நான் ஒரு ஊழியக்காரன், எஜமானுக்கு நான் என்ன பண்ண, உண்மையா ஊழியம் செய்யணும். உண்மை உள்ளவனா இருக்கணும். நீங்களும் இந்த உலகத்திலே ஒவ்வொரு எஜமானுக்கு ஊழியக்காரர்களா இருக்கிறீர்கள். வேலை, நீங்க எந்த வேலை ஸ்தலத்துல இருக்கீங்களோ உங்களுக்கு பணம் கொடுக்குறவங்க எஜமான் இல்லையா? அப்போ ஏதோ பணம் கொடுக்குறாங்களே அதனால வேலை செய்யணும் அப்படி இல்லாம எப்படி செய்யணுமா,
தேவனுக்கு பயந்தவர்களா இருக்கிறதுனால அதுக்கேற்றபடி நீங்க என்ன பண்ணணும்? ஊழியம் செய்யணும். கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். மனப்பூர்வமாய் செய்யணுமா? உங்க கண்களுக்கு தெரிகிற எஜமானுக்கு நீங்க என்ன பண்ணணும்? செய்யற காரியத்துல 100% செய்யணும். அதுல குறை வைக்க கூடாது. செய்யறதுல உண்மை இருக்கணும். உண்மை தன்மை இல்லாமல் வேலை செய்யறது பிரயோஜனம் இல்ல. வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரமான்னு இருக்குது. கூலிக்கு ஏற்றபடி வேலை செய்ய வேண்டும். ஹலோ, புரியுதா சொல்ல வருது? கூலிக்கு ஏற்றபடி வேலை செய்யணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க? கூலி பாத்திரம் வாங்கிப்பாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. ஓபி எடுக்கிறது, வேற காரியங்கள் பண்றது, அவங்க இஷ்டம் போல செய்யறது, பின்னாடி ஏதாவது பண்ணிக்கிறது. ஆனால் வந்து காசு மாத்திரம், சம்பளம் மாத்திரம் மாதம் வந்துடும். ஏதாவது குறைச்சதை கேட்டால் என்ன இன்னைக்கு குறைஞ்சிச்சு, இது பண்ணிச்சு, அது பண்ணினேன், இது செஞ்சேனே அப்படின்னு இது பண்ணுறது. ஆனால் செய்ய மாட்டாங்க. அதை மாத்திரம் நம்ம சம்பளம் மாத்திரம் வேணும். ஆண்டவர் வந்து தெளிவாக வேலைக்காரர் வந்து எஜமானுக்கு கீழ்பட்டு தான் இருக்க வேண்டும். கீழ்ப்படிதல் அவசியம். அது கீழ்ப்படிதல் எல்லா ரீதியிலும் அது அமைந்து இருக்கிறது. புதிதான கற்பனை. அடுத்து அடிமையானவனாலும் சுவாதீனமானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே. அல்லேலூயா. எதுமா? அவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்திலிருந்து என்ன பண்ணுவான்? பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷனுக்கென்று ஊழியம் செய்யாம தேவனுக்கு கர்த்தருக்கென்று. அல்லேலூயா. புரியுதா சொல்ல வருது? மனுஷனை பார்த்து ஊழியம் செய்ய கூடாது. அது உலகத்துல இருக்கலாம், உலக காரியங்களா இருக்கலாம், ஆண்டவருடைய காரியங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியங்களா இருக்கலாம். மனுஷனை பார்த்து எந்த ஒரு காரியம் செய்ய கூடாது. சபைக்கு வருவர்கள் யார் எப்படிப்பட்டவர்களா இருக்கலாம். நீங்கள் சபைக்கு என்ன காரியம் செஞ்சாலும் சரி, ஒரு நாட்டு போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஒரு தண்ணி எடுத்து வந்தாலும் சரி, என்ன காரியம் எடுத்தாலும் சரி, அது நீங்க மனுஷனுக்கென்று செய்யல, கர்த்தருக்கென்று செய்கிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கென்று செய்யுங்க. நல் மனதோட செய்யுங்கள். அதான் நீனான காரியம். நல் மனதோட செய்யும் போது அதுக்குள்ள பலன் கண்டிப்பா உண்டு. பலன் இல்லாமல் போகாது. அல்லேலூயா. 10 வரைக்கும் வாசிங்க. எஜமான்களே, செய்து எஜமானமானவர் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்ல விட்டுவிடுங்கள். வேலை இருக்கிற எஜமானுக்கு கோபம் முட்டாதபடி நம்ம இருக்கணும். எஜமான எந்த ஒரு காரியத்துக்கு கடும் சொற்கள் இருக்க கூடாது. ஏன்னா நமக்கு எல்லா எஜமான அவர் இருக்காரு. வாசிக்க 10 வசனம். கடைசியாக என் சகோதரரை கர்த்தரில் பலப்படுங்க. நீங்கள் பலப்பட வேண்டும். அதுக்கப்புறம் தான் அந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்து அதிகமாக பேசப்படுகிறது. அது நீங்கள் அதெல்லாம் தெரியும். இங்கே எதுக்கு சொல்கிறேன்? நீங்கள் அவருக்குள்ளாலே கர்த்தருக்குள்ளாலே அடிப்பணிதல் வேண்டும், கீழ்ப்படிதல் வேண்டும். உங்களை நீங்கள் உங்களுக்குள்ளாலே நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த அடக்கிக் கொள்ளுகிற தன்மை என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும். எந்த கோபம் வந்தாலும் சரி, கோபம் மூட்டாமல், யார் கோபப்பட்டாலும் சரி, அதை தாங்கிக் கொள்ளும் மனப்பான்மை இருக்க வேண்டும். பதில் பேசாதபடி. அதுதான் பெரிய காரியம். ஒருத்தர் திட்டானா திரும்பி நான் திட்டணும், இல்லைன்னா முடியாது. ஆத்திரம் அடக்க முடியாது. இல்லை, அடக்கிக் கொள்ளுதல் அவசியம். அல்லேலூயா. உங்க ஐம்புலங்களை என்ன பண்ணணும்? அடக்கிறவர்களா இருக்க வேண்டும். உங்கள் சரீரம் உங்களுக்கு கட்டுப்பட்டதா இருக்க வேண்டும். ஒழிய தாறுமாறா போக கூடாது. உங்க சரீர பேச்சுக்கு நீங்கள் போனீங்கன்னா பாவத்துல விழுவீங்க. அல்லேலூயா. உங்களுக்கும் பிரச்சனை, எதுல இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை, சமாதானம் குலைச்சல் வரும், பிரச்சனைகள் வரும், ஆவிக்குரிய தன்மை இழந்து போகும். எல்லாத்தையும் குறைவுதான் இருக்கிறவங்க நிறைவு இருக்காது. நீங்கள் முழுமை அடைய முடியாது.
கர்த்தருக்குள்ளாலே நீங்கள் முழுமை அடைகிறது அவருடைய சித்தமா இருக்கு. அவர் உங்களை முழுமையாக இருக்கக்கூடியதாக ஆண்டவர் செய்கிறாரு. உங்களை உருவாக்கும் போது முழுமையாக தான் உருவாக்குறாரு. பாவம் தான் என்ன பண்ணிச்சு, உங்களை தாழ்த்திடுச்சு கீழே. அவருக்கு சாயம் ஒத்ததா உங்களை உருவாக்கிட்டு பாவம் என்ன பண்ணிடுச்சு, இப்போ உங்களை ஒண்ணும் இல்லாமல் மாத்திடுச்சு. திருப்பி அதே சாயல உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. ரட்சிப்பின் மூலமா திருப்பி என்ன கொடுத்திருக்கிறாரு. அப்ப அப்படி இருக்கும் போது அதுக்கு உகந்ததாய் நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய நீதியின்படி நம்ம செய்கிறவர்களா இருக்க வேண்டும். நம்ம விழுந்த கடமையா இருக்கிறது. கர்த்தருக்குள் நம்ம அடிப்படைந்து காரியங்களை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அவர் காட்டுற பாதையிலே நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். வழி தப்பி போகாதபடி எது என்ன பாதையோ என்ன சரியான பாதையோ அது ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், கேட்டு அதுபடி என்ன பண்ணணும், நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம் என்னன்னா, ஆவிக்குள்ளாலே உங்களை நீங்கள் என்ன பண்ணணும், நிலைப்படுத்த வேண்டும். ஆவிக்குள்ளாலே உங்களை நீங்கள் என்ன பண்ணணும், நிலைப்படுத்த வேண்டும். முதல் காரியம் என்ன பண்ணணும், கிறிஸ்துக்குள்ளாலே நீங்கள் நிற்க வேண்டும். இரண்டாவது கர்த்தருக்குள்ளாலே அடிபணிதல் வேண்டும். மூன்றாவது ஆவிக்குள்ளாலே நீங்கள் நிலைப்பட வேண்டும். ஏன்னா உங்கள் நிலைமை அவருக்குள்ளாலே புதுமையாக்கப்பட வேண்டும். இப்ப இருக்கிற நிலை எப்படி இருக்கிறீங்க, உங்கள் நிலை எப்படி இருக்கிறது, அது நீங்கள் உங்கள் நிலையை நீங்கள் அறிந்தவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவருக்குள்ளாலே ஆவிக்குள்ளாலே இருக்கிறதா, இல்ல பரிசுத்த ஆவியுடன் இணைக்கப்பட்டதா இருக்கிறதா, இல்லை பிரிக்கப்பட்டதா இருக்கிறதா, அது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 5ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பொறுமையா. எபேசியர் 5:17. நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னாதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். முதல் காரியம் என்னது, நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னாதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் என்ன நீங்கள் என்ன பண்ணணும், உணர்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ உங்கள் நிலைமையை நீங்கள் அறிகிறவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் என் வாழ்க்கையில என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுதல் அவசியம். சித்தம் இல்லாமல் உங்க ஒரு பிளான் இல்லாம ஒரு காரியம் இல்லாம உங்க மனம் போகிற போக்கில போகிறவங்களா இருந்தீங்கன்னா என்ன ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன வைத்திருக்கிறார் உங்களுக்கு தெரியாது. ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்களா இருங்கள், கனி கொடுக்கிறவர்களா இருங்கள். ஆண்டவர் வாழ்க்கையில மாறுதலை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு உகந்ததாய் காரியங்களை செய்வதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுமான வெளிக்கொள்ளாமல் ஆவிலே நிறைந்து, ஆவியில நீங்க என்ன பண்ணணும், நிறைந்தவர்களா இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் ஆவியானவருடைய பிரசன்னத்தினாலே நிறைந்தவர்களா இருக்க வேண்டும். சங்கீதத்தினாலும் கீர்த்தனையினாலும் ஞானப்பாட்டினாலும் ஒருவருக்கொருவர் ஸ்துதி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணுங்கள். ஆற்றல் துதிப்பது பாடுறது நல்லது. அதெல்லாம் திருப்பி சொல்றேன். ஆராதனைக்கு வாங்க, சபைக்கு சீக்கிரம் வாங்க. ஆராதனை 8 மணி 7:45 இங்க வந்து இருங்க. திருப்பி சொல்ற காரியம் அதுதான். நீங்கள் ஆவியில் நினைக்கப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க அவரை தேடி வருதல் அவசியம். நேரத்தோட வரணும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் தோத்தரித்து, அப்போ நீங்க உங்க காரியங்கள், நீங்க ஒவ்வொரு காரியங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுகிற ஒவ்வொரு காரியத்துக்காக யாரை தோத்தரிக்கணும், தேவனை தோத்தரிக்கணும். நன்மைக்காராலும் தீமைக்காராலும். யோபு எதான் செய்தார் இல்லையா? யோபு என்னதான் இருந்தாலும் ஆண்டவரை விட்டு கொடுக்கவே இல்லை. ஏன்னா ஆவியில நிறைந்தவரா இருந்தார் யோபு. ஆண்டவரை பற்றி நல்ல ஆண்டவரை உறுதியை பற்றி கொண்டார். அவருக்கு நன்மை பெற்றிருக்கேன், ஆனா தீமை போல பெறும்போது நான் அவரை விட்டு போக கூடாது. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த தீமையை நன்மையை மாற்றுவா. இப்ப இல்லாம இருக்கலாம், அப்ப எல்லாத்தையும் ஆண்டு தர முடியும். அவருக்கு அவர் அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். இல்லாமையிலேயே ஆண்டவர் தேடணும். இருக்கும் போது தேடுறது மாத்திரம் இல்ல, இல்லாமையிலேயே ஆண்டவர் என்ன பண்ணணும், தேடணும். கீழே இருக்கும் போது ஆண்டவர் தேடணும். மேலே இருக்கும் போது, நல்லா இருக்கும் போது தேடுறது இல்ல, கீழே இருக்கும் போது என்ன பண்ணுவோம், நல்லா அவரை தேடணும்.
தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா. தேவ பயம் வேணும். அதுதான் ரொம்ப பார்க்க கஷ்டமா இருக்கு. தேவ பயம் இல்லை. தேவ பயம் இல்லை. சிலுவைய அவமாக்குறாங்க. உலகம் எங்க பாருங்க, ப்ரைட் இவெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. எங்கெல்லாமோ ப்ரைட் இவெண்ட்ஸ் நடக்குது. அந்த மாணவிகள் வச்சு கேவலமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிதான ஒரு காரியம் நான் ஒன்று பார்த்து ரீசெண்டாக, அது மாதிரி ஒரு இடத்துல சிலுவையை அவமானப்படுத்திட்டு சிலுவை வச்சுட்டு அவங்க ஒருத்தன் இயேசு போல இது பண்ணி தெருக்களில் இது பண்ணுவாங்க. அவங்க ஒருத்தர் கோவம், ஒரு உண்மையான ஒரு தேவ மனுஷன் கோவம் வந்துச்சு. அந்த சிலுவையை உடைச்சிட்டு கையில் சோல்டரை போட்டு போயிட்டாரு. எல்லாம் கத்துறாங்க, இல்லை ஆண்டோட சிலுவையை நான் வந்து எப்படி அவங்க கேட்க நியூஸில் கேட்க சொல்லி அது உண்மையா ஆண்டோட சிலுவை, அது ஆண்டோட ரத்தம் சிக்கன காரியம் இடம், அதை நீங்கள் வந்து என்ன பண்ண அவமாக்குறாங்க. அவங்க சிலுவையை அவமாக்க நான் விட மாட்டேன். ஆண்டு இருக்கு, ஆண்டு பார்த்துட்டு இருக்காரு. பயம் இல்லை. ஏன்னா ரெண்டு விதமான த்ரோன் இருக்குது, சிங்காசனம். ரெண்டு விதமான சிங்காசனம் இருக்குது. வானத்துல தேவனுடைய சிங்காசனம் இருக்குது, பூமியில பிசாசோட அவனை ஏற்படுத்திக்கிட்ட ஒரு சிங்காசனம் இருக்குது. வானத்துல ஒரு பெரியான ஒரு மாணவில ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கார். அவர் பிரசனத்துல அந்த மாணவில ஏற்படுத்தி வச்சிருக்கார். அதை பார்த்துட்டு தான் அவன் என்ன பண்றான், இங்க வந்து அந்த மாணவில எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்துறான். அவர் வெளிப்படுத்தும் விசேஷத்துல போட்டிருந்தபடியாக அவருக்கு பின்பாக அந்த பிரசனத்துல என்ன அந்த எல்லா விதமான கலர்ஸ் நம்ம இருக்குது. அந்த சிங்காசனத்துக்கு பின்பாக எல்லாம் இருக்குது. பிசாசு அதை பார்த்தா, பிசாசு அவங்க சமூகத்துக்கு போய் பார்த்துக்கலாம், எல்லாம் தெரியும். அவருக்கு அந்த அந்த சிங்காசனத்தை அடைய முடியல. அதெல்லாம் அவனுக்கென்று ஏற்படுத்தின சிங்காசனத்துல அவனுக்கென்று ஏற்படுத்தின காரியத்தை, ஆண்டு உருவாக்கின காரியத்தை இவன் என்ன பண்ண அவமாக்கிட்டே இருக்கிறான். அதபடியாக என்ன பண்ண மக்களை தூண்டிக்கிட்டு இருக்கான். அதை தேவனை பின்படுத்தாமல் இங்க என்ன பண்றாங்க, பின்பற்றபடியாக மாற்றிவிட்டாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம தெளிவுள்ளவர்களா இருக்க வேண்டும். யாரை பின்பற்றுறோம், எதுல நம்ம நிற்கிறோம், யாருக்குள்ளால உங்க நிலைமை இருக்குது, அந்த உங்க நிலைமை எப்படி இருக்குது, நீ நிக்கிற ஸ்தானம் எங்க இருக்குது, எல்லா காரியத்திலும் நிதானித்தவர்களா இருக்க வேண்டும். நீங்கள் அந்த ஒரு பதப்படுத்துதல் என்று சொல்லுவோம் இல்லையா, ஒரு சரியான ஒரு பதத்துல இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியமா இருக்கலாம். ஒரு ஒரு சிக்கனை வேக வைக்கணும்னு வச்சுக்கேன், ஒரு பதத்துல என்ன பண்ண வேக வச்சாதான் அது வேகம். அதுக்கு அதிகமா வேக வச்சா கல்லில் ஒரு ரப்பர் மாதிரி ஆயிடும். அதுக்கு கம்மியாக வேக வச்சா நாட்டம் அடிக்கும், நீச்சு நாட்டம் அடிக்கும், எல்லா காரியங்களும் சரியா சாப்பிட முடியாது, செவுன்னு இருக்கும், நம்ம பச்சையா இருக்கும். அப்போ சரியான பதத்துல வெந்ததான் சிக்கன் ருசியா இருக்கும். கரெக்டா? என்னதான் குழம்பு நல்லா பண்ணாலும் சரி, அது கறி வேகலைன்னா, சரியா கரெக்டா வேகலைன்னா அது சாப்பிட, கறியை சாப்பிட முடியாது. அப்போ நம்ம ஆவிக்குரிய தன்மை சரியான நிலையில இருக்க வேண்டும். சில பேர் ஒவ்வொரு நீங்கள் ஆண்டுக்குள்ளாலே சரியான நிலையில இருக்க வேண்டும். பிசாசு ஒவ்வொன்றும் பார்த்துட்டு இருக்கிறான். பிசாசு உங்களை ஒவ்வொரு நேரமும் பார்த்துட்டு இருக்கான். நீங்க எந்த நேரத்துல எந்த இடத்துல நீங்க விழுவீங்கன்னு அவன் கண்ணா வச்சு என்ன பண்றான், பார்த்துட்டு இருக்கிறான். எப்போ உங்களை தூக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிறான். உங்க நிலையை மாற்றுவதற்கு அவனுக்கு ஆசையா இருக்குது. நீங்க ஆண்டுக்குள்ளால நீங்க இருப்பது அவனுக்கு விருப்பமே இல்லை. நீங்க ஆண்டுக்குள்ளால ஒழுங்கா இருந்தனா என்னென்ன பிரச்சனை கொண்டு வர முடியுமோ அந்த பிரச்சனை என்ன பண்ண கொண்டு வரலாம். ஏன்னா உங்க நிலையை மாற்றுவதற்கு, ஆவிக்குள்ளான நிலையை என்ன பண்றது மாற்றுவதற்கு என்னென்ன காரியம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவான். நீங்கள் உறுதியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டுக்குள்ளாலே உறுதியா இருக்க வேண்டும். வாசிங்கள். கீழ்ப்படியுங்கள்.
கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல மனைவிக்கு தலைவராய் இருக்கிறான். அப்பா அவரே சரீரத்துக்கு இரட்சகராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது பிதாக்கள் வந்தாச்சு, எஜமான் வந்தாச்சு, ஊழியக்காரர் வந்தாச்சு, அடிமை வந்தாச்சு, மனைவிகள் வரும். மனைவிகள் என்ன பண்ணோம்? அடுத்து அதே கீழ்ப்படிதல், அதே கீழ்ப்படிதல். கர்த்தருக்குள்ளாலே என்ன பண்ணீங்க? கீழ்ப்படிய வேண்டும். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளாலே நீங்க கீழ்ப்பட்டுதான் ஆக வேண்டும். உங்க ஹஸ்பண்ட் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் சரி, அவர் ஆண்டுக்குள்ளாக இருந்தாலும் சரி, ஆண்டுக்குள்ள இல்லாமல் இருந்தாலும் சரி, அந்த அந்த கீழ்ப்படிதல் அவசியமா இருக்கிறது. ஏன்னா நீங்கள் உங்களுடைய நிலைமையை பார்த்து அவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மாற்றுவார். உங்கள் புருஷரை என்ன பண்ணுவாரு? மாற்றுவார். ஒரு புருஷன் ரட்சிக்கப்படலையா, நீ உங்கள் நிலைமையை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மாற்றுவார். ஆண்டுக்குள்ள நீங்க நிலை கொண்டு இருந்தீங்கன்னா, ஆண்டுக்குள்ள நீங்க வைராக்கியமா இருந்தீங்கன்னா, ஆண்டுக்குள்ள நீங்க பலப்பட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் நிலையை பார்த்து என்ன பண்ணுவார்? அவரை மாற்றுவார். எத்தனையோ சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன், நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மனைவியோட ஜெபத்தினாலே சரி, அவங்க ஆண்டுக்குள்ள நிலையை பார்த்து நிறைய புருஷர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பார்த்து நிறைய சபையில பார்த்து, நம்ம சபையில நிறைய காரியங்கள் நடந்துருக்கு. ஆண்டு செய்யற காரியம். அப்போ உங்கள் நிலையை நீங்கள் அறிந்தவர்களா இருக்க வேண்டும். நீங்க எந்த நிலையில இருந்தாலும் உங்கள் புருஷருக்கு கர்த்தருக்குள்ள நம்ம கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா அவர் தலையா இருக்கிறார். கிறிஸ்து நமக்கு எல்லாம் தலையா இருக்கிறார். சரீரத்தை அதை எல்லாம் பண்ண ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ஹலோ, எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். இப்ப அடுத்த புருஷர்களே, மனைவிகளே ஆண்டு கூறுங்கள். சபையிலே ஒவ்வொருத்தருக்கா வர. இப்போ மனைவிகளுக்கு முடிஞ்சாச்சு. இப்ப அடுத்தது புருஷர்களுக்கு. புருஷன் என்ன பண்ணுவோம்? மனைவி மேல என்ன பண்ணுவோம்? அன்பு கூற வேண்டும். எப்படி சபையை அன்பு கூறுவது போல நீங்களும் என்ன மனைவியில அன்பு கூறணும். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலும் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கும் கரைகரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தம்மை தாமே அதுக்காக என்ன பண்ண ஒப்பு கொடுத்தார். அப்போ உங்கள் மனைவிகள்ல உங்க சொந்த சரீரத்தை போல என்ன பண்ண நீங்க வைக்கணும். அது கேட்டபடி நீங்க என்ன பண்ணணும்? அன்பு கூறணும். உங்களை நீங்க அன்பு கூறணும், பிறருக்கு அன்பு கூறுவாங்க. அப்போ உங்க மனைவி மேல அன்பு கூறது அவசியமா இருக்கிறது. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அன்பு கூற வேண்டும். தன்னில் தானே அன்பு கூறுகிறார். இப்ப அந்த எக்ஸ்பிளனேஷன் தேவையா? நான் இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்கள் சரீரத்தை நீங்க எவ்வளவு பார்த்துப்பீங்க, உங்க சரீரத்தை நீங்க எவ்வளவு பத்திரமா பார்த்துப்பீங்களோ அதே போல உங்க மனைவியில என்ன பண்ணும்? பத்திரமா பார்த்துக்கணும். உங்க சரீரத்தை அன்பு கொடுக்க உங்க மனைவியில அன்பு கொடுங்கள். தான் சொந்த மனைவி ஆசத்தை பயிர்த்தவன் ஒருவனும் இல்லை. இருக்கிறோம். நம்ம எல்லாம் அவரோட பங்கா இருக்கிறோம். தேவோட அவயங்களா இருக்கிறோம். அவருடைய உறுப்புகளா இருக்கிறோம். இது தான் மனுஷன் தன் செய்து இருப்பார்கள். இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். அந்த ஒரே இன் ஒன் பாடி, ஒரே சரீரத்துக்குள்ளாலே ஒரே மாம்சத்துக்குள்ளாலே இணைக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். அதான் 4வது காரியம். ஒரே மாம்சத்துக்குள்ளால் இணைக்கப்பட்டதா இருக்க வேண்டும். ஏன்னா அவன் எல்லாவற்றிலும் ஒரே தன்மை, ஒரு மனம் இருக்க வேண்டும். அப்ப ஒற்றுமை இருக்க வேண்டும், அந்த ஐக்கியம் இருக்க வேண்டும். அதான் சபைக்கு ஒரு தாம்பத்திய உறவுக்கும் இங்க இணைத்து என்ன பண்றாங்க? பேசுகிறார். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளாலே இருக்கிற உறவு எப்படி ஒரே சரீரமா இணைக்கப்பட்டதா இருக்கோ அதே போல ஒரு சபை நமக்கும் ஆண்டுக்கும் ஒரே ஐக்கியமா நம்ம என்ன இணைக்கப்பட்டதா இருக்க வேண்டும். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றி
சொல்லுகிறேன். எப்படியோ உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்தில் அன்பு கூற கடவன். அல்லேலூயா. மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவன். பா மனைவியும் புருஷத்துல என்ன பண்ண பயபக்தியா இருக்க கடவன். இது வந்து உண்மையான ரகசியம், இது பெரிதான ரகசியம். அல்லேலூயா. அப்போ இந்த 4 காரியம் நம்ம பார்க்கணும் இல்லையா? அந்த ஒற்றுமை ஐக்கியம் அவருக்குள்ளாலே வர வேண்டும். கிறிஸ்து எப்படி சபைக்கு அன்பு கூர்ந்தாரோ அதே போல நான் புருஷனும் மனைவி மேலே நம்ம அன்பு கூற வேண்டும். சபை கிறிஸ்துக்கு எப்படி கீழ்பட்டிருக்கிறதோ அதே போல மனைவிகளும் புருஷருக்கு கீழ்பட்டு இருக்க வேண்டும். ஒரே வசனத்தை வாசிப்போமா? எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை வாசிப்போம். 2:16 பகையை சிலுவையினால் கொன்று. இல்ல 2:16 16 எபேசியர் 2:16 பகையை சிலுவையினால் கொன்று, அதினாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக என்ன பண்ணாரா? தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். சிலுவையில என்ன பண்ணாரு? கொண்டுட்டாரு. பகையை என்ன பண்ணாரு? சிலுவையில அழிச்சு போட்டாரு. ஒன்றுமில்லாம மாத்தி போட்டாரு. இரு திறத்தாரும் ஒரே சரீரமா தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. அப்போ ஆண்டுக்குள்ளாலே வரும்போது நீங்க வேற இல்லை, நான் வேறு இல்லை. சபைக்குள்ளாலே வரும்போது நீங்க பகைஞனும் இல்லை, விரோதிகளும் இல்லை, யாருமே யாருக்கும் சரிச்சவர்கள் கிடையாது. யாருக்கு பெரியவனும் இல்லை, யாருக்கு சிறியவனும் இல்லை. கர்த்தருக்குள்ளாலே ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும். அதெல்லாத்தையும் என்ன பண்ண? சிலுவையில அழிச்சு போட்டுட்டாரு. பிரிவினையை அழிச்சு போட்டுட்டாரு. அவருக்குள்ளாலே நம்ம ஒருமனப்பட்டுதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. ஒருமனப்பட்டுதான் ஆக வேண்டும். சபை ஒருமனப்பட வேண்டும். எல்லா சூழ்நிலையும் எல்லா வேளையிலும் அந்த ஒருமனப்பாட்டின் ஆவி உங்களுக்குள்ளாலே இருக்க வேண்டும். பிரிவினை என்கிற காரியம் இருக்க கூடாது. யார் யார் எந்த சூழ்நிலையில இருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்தவங்க யாரு? நீங்க. ஆண்டு கொடுக்க வேண்டிய கணக்கு தான் என்ன பண்ணணும்? நீங்க கொடுத்துதான் ஆக வேண்டும். அவர் கேட்கும்போது நீங்க பதில் சொல்லணும். நான் சொல்லலைன்னா ஆண்டு என்ன கேட்பாரு? நான் சொல்லிட்டேன். இந்த வழி செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வரது உங்கள்கிட்ட வேலை, உங்களுக்கு மேல விழுந்த கடமை. அந்த ஒரு ஆண்டுக்குள்ளாலே நீங்க ஒரே சரீரமா இருக்கீங்க. வேற்றுமை வேண்டாம். ஆறுதான் சொல்லிட்டு இருக்காதான். உங்களுக்குள்ளால வேற்றுமை இருக்க கூடாது, பிரிவினை இருக்க கூடாது, பெருமைகள் இருக்க கூடாது, பொறாமைகள் இருக்க கூடாது, நிச்சயம் பேச நாவுகள் இருக்க கூடாது, நான் என்கிற சிந்தை இருக்க கூடாது. தேவனுக்குள்ளாலே நீங்கள் ஒருமனப்பட்டு இருக்கும்போது ஆண்டவர் இன்னும் பலப்படுத்துவார், இன்னும் நிலைநிறுத்துவார், இன்னும் பெருகிக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இன்னும் நீங்கள் உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள். இன்னும் ஆண்டவர் உங்களை வியக்கத்தக்க அதிசயமாய் எல்லாத்தையும் சம்பூர்ணமாய் நிறைவோடு ஆண்டவர் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி நம்ம செவிப்போம். நீங்க இதே விட்டுறாதீங்க. வீட்டில் போயிட்டு 6 அதிகாரத்தையும் வாசிக்கும். ஒரு நாள் வாசிக்கும். ஒரு 2 மணி நேரத்துல உள்ள வாசிக்கலாம். கடை வாசிக்கலாம். ஒரு மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்து கூட வாசிக்கலாம். வாசிக்கலாம். வாசிக்க முடிஞ்ச வரைக்கும் 2-3 வாட்டியாவது வாசிக்க. 3 வாரத்துக்கு எந்த வாசிக்கலாம். இன்னும் அதிகமா நீங்க இந்த வார்த்தையில நீங்க கற்றுக்கொள்ள முடியும். இன்னும் வழிபாடுகள் ஆண்டவர் தருவார். ஏன்னா நீங்கள் ஒன்றுபட்டீர்கள்னால் ஆண்டவர் இன்னும் அதிகமாய் வாழ்க்கையில காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நாமும் ஒன்றுபட வேண்டும். நாம் எல்லாரும் அவர்களாலே நிறைந்திருக்கிறது அவசியம், முழுமையாக இருக்கிறது அவசியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வேலைக்கான செலுத்துகிறோம். இந்த வேலையில் ஆண்டவரே எங்கள் சத்தியத்துப்படியாக எங்களை நீங்கள் நடத்துவீராக. உமக்குள்ளாலே நான் நிலைத்திருக்க வேண்டும். உமக்குள்ளாலே நாங்கள் நிற்க வேண்டும். ஆண்டவரே, உமக்குள்ளாலே நாங்கள் வளர வேண்டும். உமக்குள்ளாலே நாங்கள் பெருக வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை நாங்கள் அடிப்படையில் அவசியமாக இருக்கிறது. எங்கள் நிலைமையை நாங்கள் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, ஐக்கியப்பட வேண்டும். ஆண்டவரே,
ஒருமனப்பட வேண்டும் கர்த்தாவே. எல்லாச்சும் மனதில் நிலைத்திருக்க வேண்டும் கர்த்தாவே. அதை செய்து நான் விசுவாசிக்கிறேன். அந்த ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஒரு நன்மை குறைவாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. நிறைவோடு நடத்துங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. அதே கேட்டு சத்தியத்தின்படியாக நடத்துவீராக. பெரிய காரியங்கள் செய்யும். இந்த வாரம் முழுவதும் கண்படி கூட பாதுகாத்துக் கொள்ளுங்க. நிறைவோடு நடத்துங்க. கை பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்மை குறைபடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவைகளை சந்திங்க. பிள்ளைகள் அன்றைய ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதும் நீங்கள் கூட இருங்க. ஞானமாக இருங்க. அன்றைய எல்லா காரியங்களும் அன்றைக்காக அன்றைய பிரயாசப்படுகிறார்களோ எல்லாத்தையும் நீர் கூட இருங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த கரம் எப்பொழுதும் கூட இருக்கட்டும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த ஆசீர்வத்து பெருக பாராட்டுங்க. மேன்மைப்படுத்துங்க. கிருபையாக அதை காத்துக்கொள்ளுங்க. இந்த கரம் எப்பொழுதும் கூட இருப்பதாக. பெரிய காரியங்கள் செய்ய பலத்த காரியங்கள் செய்யுங்க. துதி கடமை எல்லாம் செலுத்துகிறோம். நீப்பராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நிகழ்ச்சியின் நல்ல பிதாவே. ஆமென். எல்லோருமாய் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அந்த பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரின் சமாதானம் சந்தோஷம் என்றுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு மட்டும் எல்லோரும் இருப்பதாக. ஆமென். 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 வாங்க காட்டு சொல்றீங்களா? வாங்க பரவாயில்ல. பிறந்த நாள் நாளைக்கு